அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அதாவது ஒரு காலத்தில் இந்த இடத்துல நாங்கள் இதான் எங்கள் தாமிரபரணி ஆறு. இங்கே உட்காந்து நாங்கள் மீன் பிடிச்சிட்ருப்போம். இந்த இடம்லாம் பாருங்களேன், இந்த ஓடை அப்படியே இங்கே பாருங்கள், இந்த பாறையை சுற்றி இந்த இடத்துலலாம் மீன் அவ்வளோ மீன் நிறைய மீன்களாக கிடக்கும். மீன் பிடிக்கிறதுக்கே ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். இப்போ மீன் பிடிக்கிறதுக்கே அந்த இன்ட்ரெஸ்ட்டே போயிடுச்சு. எதனாலனா மணிக்கணக்காக தூண்டில் போட்டு உட்காந்து பிடிச்சாலுமே 3 மீன் 4 மீன் அப்படின்னு. முன்னால் அவ்வளோ மீன்கள் கிடக்கும் இந்த இடத்துல. இப்போ மீன் வரத்தே இல்லை, என்னன்னே தெரியல. மலையில் வெள்ளத்தில் அவ்வளோ மீனும் போயிடுச்சா? இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக பெருகுது. ஒரு மீன் பிடிக்கிற இன்ட்ரெஸ்ட்டே போயிடுச்சு. இந்த இடத்த பாருங்களேன். அவ்வளோ சூப்பராக இருக்குங்கண்ணா உட்காந்து மீன் பிடிக்க. எங்கள் தெரு அண்ணன்மார்கள் ஃபுல்லாகவே இங்கே தான் மீன் பிடிப்பாங்க. நிறைய எங்கள் தெருவில் உள்ள எல்லாருமே இங்கே தான் மீன் பிடிக்கிற இடம் இதுதான். இங்கே அதுக்கப்புறம் அந்த பக்கம் ஒரு ஓடை இருக்குது, அதை நான் காட்டுறேன் பாருங்கள். இந்த ஓடை தான் இது. இதில் ஒரு பாலம் மாதிரி போகுது பார்த்தீங்களா? இந்த பாலத்தோடி போனால் அங்கே மேலே ஏறி குளிக்கிற இடம் அந்த பக்கம் இருக்குது. இந்த ஓடை இருக்குது பாருங்கள். இந்த ஓடையில் ஃபுல்லாகவே ஆறா மீன் தான் அதிகமாக கிடைக்கும். ரெண்டாவது இதில் விலாங்கும் பிடிப்பாங்க. இப்போ மீன் வரத்தே அவ்வளோவா இல்லை. அதனால தான் இப்போது ஒருத்தருமே இல்லை ஆற்றுல. இடத்த பாருங்கள், வெறிச்சோடி கிடக்கு பாருங்கள். இதுதான் ஃபுல் இடம், தாமிரபரணி ஆறு. இந்த பாறை கீழெல்லாம் உட்காந்து மீன் பிடிப்பாங்க. இங்கே பிடிப்போம், அந்த பாறை கீழே. அதாவது திட்டத்தட்ட எப்படி சொல்கிறது, மீன் பிடிக்கிறனாலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். இப்போ தூண்டில் போடுறதுக்கே அந்த இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு. ஏன்னா மீன் இல்லாதது தான் காரணம், வேறு எதுவுமே இல்லை. மீன் கிடந்தாலும் கொஞ்சம் ஆழத்தில் கிடக்கும், ஆனால் சில நேரம்லாம் மீனே அம்பிடாது. இதான் எங்கள் ஊர் தாமிரபரணி ஆறு. வீடியோ தொடர்ந்து பாருங்கள், வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், தொடர்ந்து ஆதரவு தாங்க. நன்றி, வணக்கம்.